Now, as political temperatures rise in the state, it isn't just the AIADMK. Cracks are also beginning to show in the DMK-Congress alliance ahead of the 2026 polls. Congress MP Jyothimani, in a now deleted post on Platform X, has openly come out to criticize, or rather had openly come out to criticize, former Minister Senthil Balaji, accusing him of disrespecting the alliance and humiliating the Congress party. She's also asserted that the DMK must follow alliance dharma and warned that the Congress will not tolerate such disrespect. This internal dissent, let us tell you, has given AIADMK chief EPS an opportunity to attack the DMK as well as the Congress. He has mocked their alliance, claiming that the Congress is demanding more seats and even pushing for a coalition government if the bloc wins in the upcoming polls. Now, he has also described the current alliance as unstable and opportunistic. In response, Congress leaders have hit back at EPS, telling him to focus on his own party and not interfere in what they called internal matters of the DMK and the Congress alliance. அவருக்கு என்னங்க கவலை? அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர் தான் வெளியே போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணியில இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை? என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு? நாங்க தான் கவலை பண்ணோம் எங்க கட்சியை பத்தி. இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி விமர்சனம் வைக்கிறது எதுனா ஒரு அர்த்தம் இருக்கணும்ல? அர்த்தம் இல்லாத விமர்சனம். எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் அவரை சரி பண்ணிக்க சொல்லுங்க. அவர் முதுக பார்க்க சொல்லுங்க. திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா 4 விரல் அவரை காட்டுது. நாங்கள் கட்சியை வளர்த்துருக்குன்னா வந்து எங்கள் சத்தியமூர்த்தி பொண்ணுலேருந்து உட்கார சொல்லுங்க. நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்மிட்டு இருந்தது, இப்போ எத்தனை பங்கு வேணுட்டார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார். தவறு இல்லை, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது.